போது ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்தில் பிறக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப பிரத்யேகமான பிடித்த ஒரு மாதம், அம்மனுக்குன்னே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு மாதம்ங்கிறது ஆடி மாதம். எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஆடி மாத பிறப்புமே ஜூலை மாதத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. போக அடுத்தவங்களை நீங்கள் திட்டும்போது ரொம்ப மோசமான வார்த்தைகள் எதுலையா திட்டிட்டீங்கன்னா பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளையே பேசி பழகும். 4ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்கணும்னு தான் ஆசை. ஒரு வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருக்கோம், நிறைய வீடுகள் மாறியாச்சு, ஒரு சொந்த வீடு தான் கனவு அப்படின்னா அதற்கான ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சொல்லியே இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக போட ஆரம்பிக்கலாம். ஏன் மேஷராசி பெண்களுக்கு அவங்களுடைய அம்மாவாலேயோ மாமியாராலேயோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கணவன் மனைவி அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசிக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடுங்கிறது கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் நீங்கள் தினமும் அன்றாடம் விளக்கேற்றணும். நிறைய பெண்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் மாறிட்டதுனால விளக்கேற்ற நேரம் இல்லை. பூஜை அறைன்னு இருக்குதுன்னா அது சுத்தபத்தமாக இல்லாமல் அந்த காஞ்ச பூக்கள்லாம் அப்படியே வச்சு கொஞ்சம் டர்ட்டாலாம் வச்சிருக்கிற பழக்கம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சின்னதாக பூஜை அறை வச்சுக்கோங்க. பொதுவாகவே இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ல் கேது இருந்தாலும் 5ஆம் அதிபதி சூரியன் ரொம்பவே வலுவாக இருக்கிறாரு. நம்ம சமூகத்தில் ஒரு பழக்கம் உண்டு, குழந்தை இல்லைன்னா அதுக்கு அந்த பெண் தான் காரணம்னு அதிகமாக பழிக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைனாலும் முதல்ல பாதிக்கப்படுறவ அங்கே பெண்ணாக தான் இருப்பா. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscount and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. வருஷத்துல 12 மாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதுல 6 மாசம் எப்படியோ நம்ம முடிஞ்சு போயிடுச்சு. 7வது மாசம் அதாவது ஜூலை மந்த்ல கால் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுல என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்ட்ராலஜி முத்துக்குமாரி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய் பத்மஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நம்ம ஜூலை மந்த்ல அடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ முதல் ராசி மேஷராசி பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்குன்னு பாத்துடலாமா மேம்? கண்டிப்பா பத்மஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலை மந்த்துக்குள்ள போறோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வருஷத்துல செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அப்போ அதுல இருந்தே நிறைய பேர் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. முதல்ல 6 மாசம் தான் இப்படி போச்சு, அடுத்த 6 மாதமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும், நம்ம என்ன எய்ம் பண்றோமோ அதை சாதிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஜூலை மாதம்ங்கிறது பிறக்க போது ஆடி மாசமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப பிரத்யேகமான பிடித்த ஒரு மாதம், அம்மனுக்குன்னே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு மாதம் ஆடி மாதம். எக்ஸ்க்ளூசிவா அந்த ஆடி மாத பிறப்புமே ஜூலை மாதத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குது? மேஷத்தை எடுத்துக்கிட்டா ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ஏற்படும். மேஷராசி பெண்கள் தயவு செஞ்சு ஜூலை மாதம் சாபம் மட்டும் விட்டுறாதீங்க. என்ன திட்டுனாலும் அது பலிச்சிரும். அதே சமயம் நல்ல வார்த்தைகள் ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையும் பலிச்சிரும். அப்போ நீங்க செல்ஃப் டாக் பண்ணும்போதா இருக்கட்டும், உங்களை பத்தி நல்லதாவே நினைங்க. என்னால முடியும், நான் இதை செஞ்சிருவேன், பரவாயில்ல நான் இதை சமாளிச்சிருவேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கும், என் குடும்ப பிரச்சனை என்னால் சரி பண்ண முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன் அண்ட் தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்க பேசக்கூடிய சுய பேச்சு அப்படிங்கிறது சரியானதா இருக்கணும். போக அடுத்தவங்களை நீங்க திட்டும்போது ரொம்ப மோசமான வார்த்தைகள் எதுலையா திட்டிட்டீங்கன்னா பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளையே பேசி பழகுங்க. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் வாக்கு பலிதம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் உச்ச குருவோடு இருக்கிறதுனால சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் இருக்குது. வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் நாங்கள் எதிர்பார்க்கோம். குறிப்பாக மேஷராசி பெண்கள் பேங்கிங் ஃபினான்ஸ் ஆடிட்டிங் செக்டரில் இருக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொத்து சுகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ஏன்னா 4ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமியை நெருங்கி இருக்கிறாரு. பிரதமை திதியில தான் ஜூலை மாதம் பிறக்குது. பிரதமைங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்த திதி தான். இப்போ பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் நீங்கள் மொட்டை மாடியில் நின்று நிலவை பார்த்தீங்கன்னாலும் நல்ல வெளிச்சமாக பல பலன் தான் இருக்கும். ஸோ அந்த நிலவுங்கிறது ஒளித்தன்மையோடு இருக்கிறதுனால சொத்து சுகம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். உங்கள் பேரில் ஒரு சொத்து வாங்கணுங்கிற ஒரு ஆசை மேஷராசி பெண்களுக்கு கண்டிப்பாக ஜூலை மாதம் வரும். இன்னும் இருந்தாலும் மேஷராசி பெண்கள்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் வாய் கொடுக்கறது. ஆமாம், கண்டிப்பாக. நீ யாராவது இருக்கிறீங்கன்னா மேஷராசி பெண்கள்கிட்ட திட்டு மட்டும் வாங்கிடாதீங்க யாரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே, வீடு எல்லாமே வாங்குற மாதிரி திறமைகளை இருக்குதா மேம் அவங்களுக்கு?
இருக்கு இந்த மந்த்? கண்டிப்பா வீடு யோகம்ங்கிறது இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் அப்படிங்கறத குறிக்கிறது வந்து 4ஆம் இடம். 4ஆம் அதிபதி வந்து பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்கணும்னு தான் ஆசை. ஒரு வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருக்கோம், நிறைய வீடுகள் மாறியாச்சு, ஒரு சொந்த வீடு தான் கனவு அப்படின்னா அதற்கான ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சொல்லியே இந்த ஒரு மாதத்துல வந்து கண்டிப்பா போட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா ஒரு சொத்து சேரும். இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகுறதுக்கு, சீக்கிரம் ஒரு வீடு அமையறதுக்கான பிராப்தம் மேஷராசி பெண்களுக்கு இருக்கு. ஓகே, காதல் அந்த மாதிரி மேம், திருமணம் காதல்லாம்? காதல் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 5ல் வந்து கேது இருக்கும்போது ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் ஒரு உள்கட்சி பூசல் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, அதை பேசிக்க முடியலை, நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் நம்மளே ஒரு ப்ளேமை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறது காதல் விவகாரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நபர்கள் தலையீடு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கணும். நிறைய மேஷராசி பெண்களுக்கு அவங்களுடைய அம்மாவாலேயோ மாமியாராலேயோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கணவன் மனைவி அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசிக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடுங்கிறது கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. எந்த தெய்வ வழிபாடலாம் இவங்க? மேஷ ராசி பெண்கள் இப்போ ஆடி மாதமும் பிறக்க போகிறதுனால நம்ம 12 ராசிகளுக்குமே அம்மன் வழிபாடே கொண்டு போயிடலாம். ஸோ மேஷராசி பெண்கள் வந்து என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்? வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு உக்கிர தெய்வம் இருக்குது, மாரியம்மன், காளியம்மன், ஏதாவது ஒரு அம்மன் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மனுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும், ஜூலை மாதத்தில் ஒரு 4 வெள்ளி வரும் இல்லையா, ஸோ அந்த 4 வெள்ளிக்கிழமைகளுமே போய் அம்பாளுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை வச்சுக்கோங்க. ஒரே ஒரு எலும்பிச்சம்பளம் மட்டும் சமர்ப்பித்து உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் நீங்கள் தினமும் அன்றாடம் விளக்கேற்றணும். நிறைய பெண்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் மாறிட்டதுனால விளக்கேற்ற நேரம் இல்லை. பூஜை அறைன்னு இருக்குதுன்னா அது சுத்தபத்தமாக இல்லாமல் அந்த காஞ்ச பூக்கள்லாம் அப்படியே வச்சு கொஞ்சம் டர்ட்டாலாம் வச்சிருக்கிற பழக்கம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சின்னதாக பூஜை அறை வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய சுவாமிகளை உள்ளே வைக்கணும், பெரிய பெரிய விளக்கு தான் ஏற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. சின்ன சின்ன காமாட்சி விளக்குகள், அகல் விளக்கு கூட வச்சுக்கலாம். சின்ன சுவாமி படம் வச்சுக்கோங்க, ஆனால் சுத்தமாக வைங்க. தினமும் 2 தீபம் ஏற்றணும். ஸோ இதை மேஷராசி பெண்களுக்கு பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும். 10க்கு எவ்வளோ இது கொடுக்கலாமா மார்க்? மேஷ ராசி என்பவர்களுக்கு 10க்கு 9 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா ராசிநாதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சந்திரன் 4ஆம் அதிபதியும் வலுவா இருக்கிறதுனால மனத்தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பா மேஷராசி பெண்களுக்கு இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி, 3ஆம் இடம் வலுவா இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய சொற்களுக்கான ஒரு மதிப்பும் இருக்கும். இவங்க மேலே ஒரு பயம் வரும். கொஞ்சம் ஒரு கெத்தான பர்சன்ஸா மேஷராசி பெண்கள் இந்த மாதம் வளம் வரலாம். இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்துட்டு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, ஸோ குழந்தைகளுக்கான வாய்ப்பு இருக்குதா இவங்களுக்கு? பொதுவாகவே இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ல் கேது இருந்தாலும் 5ஆம் அதிபதி சூரியன் ரொம்பவே வலுவாக இருக்கிறாரு. நம்ம சமூகத்தில் ஒரு பழக்கம் உண்டு, குழந்தை இல்லைன்னா அதுக்கு அந்த பெண் தான் காரணம்னு அதிகமாக பழிக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைனாலும் முதல்ல பாதிக்கப்படுறவ வந்து அங்கே பெண்ணாக தான் இருப்பாள். ஸோ அந்த அளவில் ஒரு மனவேதனையில் இருந்த மேஷராசி பெண்களுக்கு ஒரு ஆறுதல், தைரியம் அப்படிங்கிறத இந்த மாதம்ங்கிறது தரும். என்ன காரணம் அப்படின்னா 11ஆம் இடம் வலுவாக இருக்குது. 11ஆம் அதிபதி சனியை குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகுது, ஒரு மருத்துவம் உங்களுக்கு வேலை செய்யுது, உங்கள் உடல்நிலையை சரி பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குது அப்படின்னா அது 11ஆம் இடம். அப்போ ஏதாவது பெண்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஒரு IVF அந்த மாதிரியான விஷயங்களுக்கே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஆடி மாதம் நம்ம கருத்தரிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜோதிட ரீதியாக எதுவுமே கிடையாது. சித்திர குழந்தைகளுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னாலும் 9ஆம் இடமும் சூரியனும் நல்ல தசாபுத்திகளும் நல்ல லக்னமும் இருக்க பெற்ற குழந்தைகள் எந்த மாதத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தைங்களும் நல்லாயிருக்கும், அவங்களோட அப்பாவும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பலியாடு ஆகாமல், ஸோ அதனால் தாராளமாக தைரியமாக இந்த மாதம் நீங்கள் கருத்தரிக்க முயற்சி அப்படிங்கிறத பண்ணலாம். சக்ஸஸ் ரேட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போ என்னன்னா சில ராசிகளனால பேரண்ட்ஸை பாதிக்குது இல்லையா, ஸோ இந்த ராசினால அவங்க பேரண்ட்ஸ்க்கு உடல்நிலை சரியில்லாமல் அந்த மாதிரி எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி ஒரு ராசி வந்து அப்பாவையும் அம்மாவையும் கண்டிப்பாக பாதிக்காது, அந்த குழந்தையும் பாதிக்காது. இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னா இந்த குறிப்பிட்ட குழந்தையோட அப்பாவுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது இந்த குழந்தை ஜாதகத்தில் நம்ம தெரியுமே தவிர இந்த ஜாதகம் காரணமாக இருக்காது. ஸோ அப்பா நோய்வாய்ப்பட்டவர், அப்பா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர், அப்பாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தான் இந்த குழந்தை வந்து மிரரிங் பண்ணும், காட்டுமே தவிர இதோட ஜாதகத்தினால அவருக்கு அப்படி ஆச்சு அப்படிங்கிற கதையே கிடையாது. மேஷராசி என்பர்களுக்கு சூரியன் சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால அப்பாவும் அம்மாவும் நல்லாவே இருப்பாங்க, ஆயுள் பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. அம்மாவுக்கு மட்டும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள், வயிறு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், அம்மாவோட கொஞ்சம் வாக்குவாதமும் வரும். அந்த 2 மட்டும் மேஷராசி பெண்கள் பார்த்துக்கிட்டா பரவாயில்ல. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா?
ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscount and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.